தியானத்தில் வணக்கம். தியானத்தில் ஆன்ம தியானம் என்ற ஞானிகள் தியானிக்கும் முறை. ஆன்ம தியானம் என்பது 5 பூதத்தில் ஒவ்வொரு பூதத்தையும் நிலத்தை நீரில் சேர்க்க வேண்டும், நீரை அக்னியில் சேர்க்க வேண்டும், அக்னியை காற்றில் சேர்க்க வேண்டும், காற்றை ஆகாயத்தில் சேர்க்க வேண்டும், ஆகாயத்தை மகா தத்துவத்திலும், மகா தத்துவத்தை பிரகிருதியிலும், பிரகிருதியை மாயையிலும், மாயையை ஆன்மாவிலும் ஒடுக்கி அனைத்து சுத்த ஞான சொரூபமென சிந்திக்க வேண்டும் என ஞானிகள் கூறுகின்றனர். இந்த முறையில் தான் ஞானிகள்லாம் சித்தர்கள்லாம் தியானம் பண்ணியிருக்காங்க. நம்ம மேலோட்டமான தியானம் தான் பண்ணுவோம். இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னேன்னு. அது ஒவ்வொன்றும் இதுதான். எது? நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதுக்கு மேலே ஒவ்வொன்றா பிரகிருதி, மகாமாயை அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. மகா தத்துவம்னு நம்ம தலைக்கு மேலே இந்த படிகளெல்லாம் இருக்குது. அது ஒவ்வொன்றா கீழிருந்து ஒன்றோடு சேர்த்து மேலே கொண்டு போய் மேலே தான் சுத்த ஞான சொரூபமாக பார்க்குறாங்க. இதுதான் ஞானிகள் தியானிக்கும் முறை. மனிதர்களுக்கும் இது சாத்தியம் உண்டு. தியானத்தில் அது ரொம்ப தீவிரமாக தியானம் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியமாக நடக்கும். வாழ்க வளமுடன்.